எதையுமே நம்பாதீங்கன்னு சொன்ன புத்தர் நம்பிக்கையை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கோம். ஆமா. அதை வந்து ஆக்சுவலா என்னன்னா, எதையுமே நம்பாதீங்கன்றத தாண்டி எதெல்லாம் நம்பக்கூடாதுன்னு அவர் ஒரு லிஸ்ட் குடுத்திருக்காரு. ஒரு ஷார்ட் லிஸ்ட். அத தெரிஞ்சுக்கணும்னா நீ அத ஃபாலோ பண்ணிட்டு லிஸ்ட் எனக்கு பண்ணு. முதல் விஷயம் புத்தர் என்ன சொல்றாரு? முதல் விஷயம் அப்படின்னா, முதல்ல அவர் வந்து எதை நம்பாதீங்கன்னு சொன்னாருன்னா, பாரம்பரியமா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை நம்பாதீங்க. கேள்வி கேளு. ஏன் இந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றோம்? நம்பாதனா நம்பாம நீ அதை ஃபாலோ பண்ணாம போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். கொஸ்டின் கேள்வி எவ்ரிதிங். ரெண்டாவது என்ன காமன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. முன்னாடி பேசுறோம் பாத்தீங்களா? அந்த பாட்டு எல்லாரும் பிடிக்குதுன்னா ஏன் பிடிக்குது? இவ்வளவு பேருக்கு எப்படி பிடிக்குது? என்ன உனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு அப்படின்னு கேள்வி கேட்கணும். எதனா காமன் ஒப்பீனியன். கூட்டமா ஒண்ணு வந்து ஒருத்தர் சொல்றான், எல்லாரும் சொல்றாங்க, கூட்டமா வந்து ஒரு விஷயத்த சொல்லி நம்பு அப்படின்னா ஏன் நம்பணும்? எதனால இதை நம்ப சொல்ற அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். இப்ப மூணாவது என்ன சொல்றாருன்னா, அத்தாரிட்டி ஆஃப் சாக்ரெட் டெக்ஸ்ட். ஆக்சுவலா என்னன்னா, அந்த சாக்ரெட் டெக்ஸ்ட்னா தம்மபதம், புத்தர் சொன்ன தம்மபதம், பைபிள், அந்த மாதிரி குரான், பகவத்கீதை, இந்த மாதிரி புனித நூல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கேள்வி கேளு. இப்போ வந்து புத்தர் வந்து கேட்கிறாரு, புத்தர் வந்து சொல்றாரு எல்லாத்தையும் கேள்வி கேளு அப்படின்னு சொல்றாருன்னா அதை நம்ப கூடாது. அவரை கேள்வி கேளுங்க. ஏன் எல்லாத்தையும் கேள்வி கேட்க சொல்றீங்க சொல்லி புத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து புத்தரே சொல்லியிருந்தாலும் சரி நம்ம பாடல